சில வேளை இதில் ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஊரில் தான் முக்கியமான ஒரு தலைவர் பிறந்திருக்கிறது. அதனால் அவரோடு சேர்த்து நமக்கும் ஒரு தண்டனையாகத்தான் இப்படி செய்கிறார்களோன்றது ஒரு யோசனையாக இருக்கிறது. இப்போ இந்த வீதி புனரமைக்காத காரணம் நாங்கள் திட்டமிட்டு கரையோர பகுதியாக இதை தடை செய்திருக்கோம்ன்றால் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா வீதியும் புனரமைக்காய்களும் எங்கள் வீதி புனரமைக்காத காரணம் இது திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட ஒரு வேலைன்றதை தான் நாங்கள் கருதுகிறோம். இங்கேருந்து வந்தால் நாங்கள் இப்போ அங்கேருந்து வேற அவ வந்து அந்த சைட்டால வேற இருக்கு. நாங்கள் இந்த சைட்டால போய்க்கல பார்த்து தானே போவோம். பள்ளத்துட்டியை பார்த்து போயிட்டு அந்த வண்டி விட எங்களுக்கு மோதுற மாதிரி பல்லெடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் பல்லெடுத்து தலைவர் தேசிய பிரகாரம் அந்த ஊரண்ட வழியாக பிறக்கணிக்கிறோம். ஏன்னா எல்லாரோடும் அந்த பருத்துலேருந்து பொன்னால மட்டும் இது வேற போடையில ஒரு காரணம் இருக்கலாம். தலைவற்ற ஊரண்டு என்ன அதான் உண்மை, அதான் உண்மை. இருந்தால் தலைவர் இல்லையென்றா இறைவனண்ட கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வெள்ளடுத்துறையில் நிற்கிறேன். வெள்ளடுத்துறையில் இன்றைக்கி ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது. இந்த பருத்துறை பொன்னால வீதி வந்து பல காலமாக சீரமைக்காமல் இருக்கிறபடியாக அந்த ரோட்டு வந்து குண்டும் குழியுமாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு கூட தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி வெள்ளடுத்துறைக்கு வாரபடியாக நான் அந்த காங்கிரசுத்துறை செல்லச்சன்னதியால் வரும்போது செல்லச்சன்னதி பாலத்தில் இருந்து கிட்டத்தட்ட பருத்துறை தொங்கல் மட்டும் இந்த பாதை ஒழுங்காக இல்லை. குண்டும் குழியுமாக இருக்கும். ரோட்டு போடுறதும் உடைகிறதும் அது ஒரு ஒழுங்கான ஒரு வேலை திட்டத்தை இந்த பாதை அமைப்பதற்கு இதுவரையும் யாரும் முன்வரவில்லை. உண்மையில் அது நான் அனுபவப்படுறபடியாக நானும் இந்த அடிக்கடி இந்த வெள்ளடுத்துறைக்கு வாரபடியாக எனக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கல எங்களுக்கு நானே அப்போ மோட்டர் சைக்கிளில் வரைக்கும் எனக்கே ஒரு பழமையாக இல்லை. அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்க சகல சிறிய ஒழுங்கு கூட காப்பேட் வீதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களோட ஊர் கூட எல்லா பக்கமும் காப்பேட் ரோட் வந்து எங்களோட ஊர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது உண்மையிலே அந்த பிரதேச சபை வந்து அதை சபை வந்து அந்த வீதி அதிகார சபையோட தங்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை வந்து உண்மையில் எங்களோட உள் ரோடுகள் கூட காப்பேட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் இது பிரதான ஒரு ரோட்டு வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து ரோட்டு அதிகார சபை வந்து இதை கணக்கில் ஏன் எடுக்கலை என்ற எனக்கு தெரியல. உண்மையில் இது ஒரு பிரசித்தமான ஒரு ரோட். கிட்டத்தட்ட பருத்துறையிலிருந்து தெளிவு அதாவது தொண்டமனாறு செல்லச்சன்னதி என்ற பாலத்து மட்டும் அந்த ரோட்டு வந்து உண்மையில் கட்டாயம் போட வேண்டிய ஒரு இது. அதுக்காகத்தான் இன்றைக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். கையெழுத்து வேட்டை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மக்கள் இன்றைய காலையிலேருந்து பின்னேறம் மட்டும் அந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. உண்மையில் இந்த மக்கள் தங்களுடைய போக்குவரத்தை இலகுவாக்குவதற்கு இந்த ரோட்டை செய்தால் நல்ல என்று சொல்லினோம். அது சம்பந்தமான வீடியோ தான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். வாங்க நேஜிவி போகலாம். நேஜிவி போகிறதுக்கு முன்னம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். வாங்க நேஜிவி போகலாம். நாலு படி அப்புறம் இதுலேயே வைக்கிறேன். கையெழுத்து கொண்டிருக்கிறது. கையெழுத்து வீடு வந்தது. அந்த வீடு விழிப்புணர்வு பொன்னாலை பருத்துறை வீதி
சொன்னால் அந்த ரோட்டை பாருங்கள், ஒரு ரோட்டெல்லாம் அவ்வளவு உதவாது. நான் இது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ரோட்டுகள் இப்படி இருக்குது. இந்த மக்கள் வந்து அதுக்காக இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கேன். அப்படின்னு சொன்னால் இதில் இது விற்கிற இடம் ஓகேயாக இருக்குது. ஆனால் இப்படி பாருங்க, 64ஆம் ஆண்டு போட்ட அப்புறம் போடையில. எத்தனாம் ஆண்டு? 64ஆம் ஆண்டு போட்ட அப்புறம் இன்னும் இந்த ரோடு போடையில. டச்சப் தான். என்னத்துக்கா இதை புறக்கணிக்கணும்? அதே புறக்கணிக்க பல்லெடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் பல்லெடுத்து தலைவர் தேசிய தலைவர் பிரபாரண்ணாண்ட ஊரண்ட வழியாக புறக்கணிக்கிறோம். ஏன்னா எல்லா ரோடும் அந்த பருத்துலேருந்து பொன்னால மட்டும் இது வர போடையில. என்னத்துக்கா நீங்கள் சொல்கிறீங்க? புறக்கணிப்பு வடமராட்சியில் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கோவம் தான். அதில் வந்து சும்மா டச்சப் பார்த்தீங்களா தெரியும், ஒரு இடம் இல்லாத கேவலமான ரோடு எங்கிற ரோடு. அது வந்து இந்த அரசாங்கம் கடைசி பாட்டும் ஒரு காலம் நேர்த்தி செய்யாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த ரோட்டை பொறுத்தவரை இப்படித்தான். ஒரு ஆக்கள் பிளாங்கா ரோட்டுக்கே காவல் போட்டு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் NDP கட்சிக்கு இந்த மக்கள் வாக்களிச்சிருக்கீங்க கூடுதலாக. இந்த கட்சி கூடுதலாக NDP கட்சிக்கு வாக்களிக்கிறோம். இப்போ பெரும்பாலும் இந்த கட்சி நல்ல நான் சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன பிரச்சனைனா ரோட்டை பொறுத்தவரை ஆடியோ தானே. ஆடியோ வந்து அவங்க ஆடியை வந்து தங்கண்ட கவனத்துக்கு எடுக்கிற குறைவு வந்தாலும் அது நகராட்சி மன்றம் இருக்குது, அதில் அக்கறை இல்லை. நகராட்சி மன்றம் இந்த பிஜேபி போடுறதுக்கான அழுத்தங்களை கொடுக்குற மாதிரி தெரியும். அப்போ இப்படித்தான் இப்படியே புறக்கணிச்சு வடமராட்சி மக்களை புறக்கணிக்கிற பெரும்பாலும் எந்த அரசாங்கம் தான் புறக்கணிக்க கூட. இந்த அரசாங்கம் வந்து செய்யுமென்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நலம் இப்படியே ஈடுபட்டுக்கணும் போகுது. இல்லை ஆடியோ பார்த்தா ஒவ்வொரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா? ஆரம்பமாக இதை நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக கிளறி தான் அதை அடித்தளம் போடணும்னு நினைக்கிறேன். காப்பெட் ரோட்டா தான் போடணும். இது உங்களுக்கு தெரியும். இந்த பொன்னால கருத்துல ரோடு வந்து இந்த நேரம் கிரௌட் தான். நாங்கள் இங்கேருந்து கருத்துலேருந்து இப்போ நாங்கள் கேக்கஸ் போகிறனாலே மனுத்தியாக கணக்கு செல்லுது ரோட்டால். மற்ற வாகனங்கள் எல்லா வாகனங்களும் சரியான இடிபாடுகளும் அது வாகனத்தால் பில்லுத்தோட லோட்டோட இந்த ரோட்டால் போயிடலாம். ஒரே பில்லுத்தோட உடைக்கிற மாதிரி தானே. பெரும்பாலும் எல்லா அரசாங்கத்தையும் கவனம் தான். AGS நான் நகராட்சி மன்ற உறுப்பினருக்கு AGSல போய் 2-3 அடிபட்டேன். அதை கவனம் செலுத்தியல. எல்லாம் போடுறோம். இதுதான் வசனம் போடுறோம் இதுவரை போடையில புறா சொன்னாங்க. மைந்தானமேன் 80 கோடிக்கு கொன்றாக எடுத்துருக்கேன். கடைசி அவரும் அப்படிதான் கொஞ்சம் கிளறி போட்டு விட்டுட்டு போட்டேன். இப்போ வர்றாரு தாங்க. இப்போ வந்து ஆடிய மாதிரி கிளறி போட்டு சின்ன சின்ன டச்சப் பண்ண வர ஒன்றும் செய்யலை. மக்கள் வந்து தங்களுடைய பதிவு செய்து செய்யணும். ரோட்டு போட சொல்லி எல்லாரும் அந்த கையெழுத்து விட்டு அமளியாக நடைபெற்று கொண்டது. வரிசையில் நின்று இப்போ கையெழுத்து போட்டு இப்போ வரிசையில் நின்று வச்சு கொண்டிருக்கணும். நிறைய பேர் வந்து வச்சு கொண்டிருக்கணும். இது வந்து இதில் ஐயா என்ன மாதிரி இப்போ என்னத்துக்காக போராட்டத்தை செய்கிறீங்கள்? என்ன எவ்வளோ காலமாக இந்த ரோட்டு மொத்தத்தில் இந்த வடமராட்சி எந்த அரசாங்கமும் கவனிப்பு குறையும். என்னத்துக்காக இந்த வடமராட்சியை ஒதுக்குறாங்க? ஒரு காரணம் இருக்கலாம். தலைவற்ற ஊரண்டு என்ன அதான் உண்மை. அதான் உண்மை. இருந்தால் தலைவர் இல்லையென்றா ரெவனண்ட கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நான் பல பேர்கிட்ட கேட்டது பதில் ஒரே பதில் இதாக தான் இருக்கு. அதுக்காக தான் புறக்கணிக்கணும் உண்டு. ஓ அதுதான் வல்வெடுத்துறையாண்டா அந்த நாளையில் இருந்து இவங்கள் இதுதான் அதுதான் வெறும் ஒரு போராளியாக இருந்து தானே இப்போ வந்திருக்கிறார். விடுதலை ரோகனை இந்த இதில் இருந்து வெறும் ஆக்களை சேர்த்து கொடுத்து தானே எங்களை தன்னது. இப்போ 2 மாதம் நடந்தாலும் அது பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அதனால் ஒரு
இவராலையும் முடியாத ஒரு காரியம் தான். அப்படி இவர் முடிய வந்தாலும் ஆளையும் போட்டு தள்ளி போடுவாங்க. அப்படியான ஒரு காலகட்டம் தானே இன்னும் ஒரு தரம் கதைக்க முடியாமல் இருக்குது. எங்கடே நீ இப்படி தான் முடியும், அது இந்தியா விடுங்க. அதான் தலைவர் மூடுன கையை மூடுன வடி பிடிச்சவர். என்ன சொல்லுங்க, என்ன செய்கிறது? எங்கட தலையெழுத்துதா போச்சு. ஒரு ஆன தலைவர் இல்லை. இப்போ என்ன எங்கட கட்சிகளுக்குள்ள பெரிய கொள்ளுப்பாடு. அங்காளர்கள் 10 வருஷம் 22 வருஷம் இருந்து ஆட்சி மாறுற மாதிரி இங்கேயும் மாறி இருக்கு எங்களுடைய ஆக்களும். இனி புதிய ஆக்கள் வந்து என்னத்தை செய்ய போயினும் படித்த புத்திஜீவிகள் கல்விமான்கள் எல்லாம் நாட்டை விட்டு போய்கொண்டிருக்கணும். என்ன சொல்லுங்க, இந்திராணி ஹாஸ்பிட்டல் முதல் எங்கட ஊர் ஆக்கள் தான் கட்டி கொடுத்தது. பிரசவ விடுதி கட்டி கொடுத்தது விஷ்ணு சுந்தரம் ஐயா. இன்றைக்கு அது மூடப்படுற நிலையில் இருக்குது. எதுவும் பூரான் குத்துனாலும் சரி, என்ன கிளைச்சாலும் சரி, மந்தியாக்கி அனுப்பிக்கணும். அதையும் ஒருக்கா போய் பார்த்து எல்லாம் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸ்கேன் மிஷின் வேணுமென்று சொல்லினோம். முதல்ல இங்கே தானே எல்லாம் மற்றது மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான சாமான்கள் வந்து கூடுதலாக மக்கள் குடிக்கணும். அதே நிர்வாகம் சரியாக அப்படித்தான் ஒரு இது அந்த நாளையில் 25 லட்சம் பெறுமதி அந்த நிரம்பில் கொண்டு வந்தது. அதை வேறு ஒரு இடத்துல கொடுத்துட்டேன். அதெல்லாம் பிள்ளைதான். என்ன சொல்ல போராட்டத்திற்கு வேலை சேர்க்கும் மூலமாக நேரத்தை பாராது வருகிறது. இந்த போராட்டத்திற்கு ஒரு ஆதரவை நல்கின்றதற்காக முதற்கண் அவர்களுக்கு நன்றிகள். ஊடகவியலாளருக்கு எனது அன்பு வணக்கம். நான் சிறுவனாக இருக்கும்போது வெல்வெட்டுத்துறையிலிருந்து பருத்தித்துறைக்கு டிக்கெட் அரை கட்டணம் 10 சதம். இன்று எனக்கு 60 வயது. அன்றைய சிறுவனான காலத்திலிருந்து இன்றைய எனது 60 வயது வரையில் இந்த வீதி இப்படித்தான் குன்றும் குழியுமாக இருக்கிறது. எமது ஊரை அடுத்து அயல் கிராமங்களில் இருக்கும் குறுக்கு வீதிகள் கூட கம்பள வீதியாக வந்திருக்கும் நேரத்திலும் இந்த இலங்கை வரைபடத்தில் உள்ள முக்கியமான இந்த பிரதான வீதி இன்னமும் குன்றும் குழியுமாக இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இந்த வீதியை தினமும் குறைந்தது ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்துகிறார்கள். மாணவர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், நோயாளர்கள், பராமரிப்பாளர்கள், அதுபோக போக்குவரத்து சாரதிகள், இவர்களெல்லாம் படும் துன்பங்கள் சொல்லி மாளாது. ஆகவே இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அடையாள உண்ணாவிரதம் கையெழுத்து வேட்டையுடன் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது தீராத ஆவலும் வேண்டுகோளும். சுருக்கமாக மனம் விட்டு சொல்வதென்றால், எனது உயிர் பிரிவதற்கிடையில் இந்த வீதி புனரமைப்பை பார்த்து போட்டுத்தான் என் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, ஏன் ஐயா இந்த வடமராட்சி, அதாவது இந்த ரோட்டை என்னத்துக்கு காரணத்துக்காக புறக்கணிக்கிறாங்க எல்லாரும்? அதுதான் புரியவில்லை. இந்த எமது ஊரில் மட்டுமல்ல, குடாநாடிலும் எத்தனையோ வீதிகள் எல்லாம் புனரமைக்கப்பட்ட போதும் இந்த வீதியை மட்டும் இப்படியே வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? சில வேளை இதில் ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஊரில் தான் முக்கியமான ஒரு தலைவர் பிறந்திருக்கிறார். அதனால் அவரோடு சேர்த்து நமக்கும் ஒரு தண்டனையாகத்தான் இப்படி செய்கிறார்களோன்றது ஒரு யோசனையாக இருக்கிறது. சரி, கடைசி கட்டம் இத்துடனாவது இந்த விதியை புனரமைப்பார்களோ என்று பார்ப்போம். ஆளுநர் ஐயா மிகவும் ஒரு நல்ல மனிதர். அத்துடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இதனை கவனத்தில் கொண்டு இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவர்களுக்கு இன்றைய தினம் செய்தி சேகரித்த உங்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு இல்லாமல் நீண்ட காலமாக அரசியல் காரணங்களுக்காகவே எமது இந்த வெள்ளடுத்துறை ஊர் இதுக்கெல்லாம் இடையில் வந்ததற்காக ஒரு காரணமாக அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வீதி புனரமைக்காமல் நீண்ட காலமாக இருந்தது. அதுலேயும் ஒரு பெரிய அழுத்தங்கள் ஒரு கையெழுத்து வேட்டைகள் என ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்டு 2021ஆம் ஆண்டு இந்த வீதி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் நாங்கள் இன்னும் பாரிய ஒரு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது வெறும் சல்லிகள் மட்டும்தான் கொட்டப்பட்ட நிலையில் ஊரணி ஆஸ்பத்திரி மருத்துவமனை வீதிகள் அந்த இடங்கள்லாம் ஒரு சல்லிகள் மட்டும் கொட்டப்பட்டு எந்த விதமான ஒரு பராமரிப்பு
இல்லாமல் மக்கள் வந்து பெரும் விபத்துக்கள், பொருள் சேதங்கள், வாகனங்கள் எல்லாம் சேதங்கள் என பல இன்னர்களுக்கு மத்தியில் இப்போ 2 வருஷ காலமாக நாங்கள் இந்த ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கோம். இந்த வீதியை இந்த புதுசாக வந்திருக்கிற அரசாங்கமாவது எங்களுக்கு, அதாவது இதில் வந்து வெளிநாட்டின் உதவி, வெளிநாட்டின் நிதி என பெரிய அளவிலான நிதி தேவையில்லை. அதாவது வந்து எங்களுக்கு வந்து தொண்டமானத்திலிருந்து பருத்தித்துறை வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த வீதி புனரமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை வந்து புதிய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்குற நிதியிலேயோ சரி, அல்லது பெருந்தெருக்கள் மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்குற அல்ல மினிஸ்டருக்கு ஒதுக்குற நிதியிலேயோ சரி, முன்னுரிமை அடிப்படையில் எங்கள் அடுத்த வருட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வீதிக்கான புனரமைப்பு வேலைகளை செய்து தரணும் பண்ணுறது எங்கள் இந்த போராட்டத்தில் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அந்த போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் அரசு தரப்புலையோ சரி யாருமே வந்து எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த போராட்டம் முடிகிறதுக்கு இடையில் யாராவது அரசு சார்பான ஒரு பிரதிநிதிகள் யாராவது வந்து எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வினை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டம் தொடரும். வணக்கம். வல்வெட்டித்துறையில் இன்றைக்கு அதாவது ஏபி 21 வீதி, முக்கியமாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியாக இருந்தாலும் இந்த வீதியின் ஒரு சிறிய துண்டான பருத்தித்துறை தொண்டபெனாறு மட்டும் இன்னும் புனரமைக்கப்படாது வஞ்சிக்கப்பட்டு இன்று வல்வெட்டித்துறையில் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. அதாவது இவ்வளவு நீண்ட பாதையில் இன்று 12 கிலோமீட்டர் மட்டும் செப்பனிடுவதற்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட முறையில் இந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக திணைக்களங்களில் இருக்கிற பணங்கள் திரும்பி போகின்ற நிலையிலேயும் இந்த வீதி இந்த யுத்தத்துக்கு பின்னர், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரை செப்பனிடப்படாத நிலையில் காணப்படுகிறது. அதனைத்தான் இன்றைய தினம் வல்வெட்டித்துறை மக்கள் தங்களது முயற்சியின் மூலம் ஒற்றுமையாக இன்று வெளிக்கொண்டார்கள். அதாவது யாழ் மாவட்ட கடந்த காலத்தில் பல அரசியல்வாதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருந்து பல வீதிகளை செப்பனிட்டு 190% வீதிகள் செப்பனிடப்பட்டாலும் பொன்னாலை பருத்தித்துறை வீதியிலும் 70% செப்பனிடப்பட்டு எமது பிரதேசத்துக்குரிய பருத்தித்துறை தொண்டமனாறு வீதி மட்டும் இன்று வரை செப்பனிடப்படாது பல காரணங்கள் கூறி மழுங்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விழிப்புணர்வு மூலம் இன்று புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்க அரசின் முதலாவது செயற்திட்டமாக எமக்கு வீதி அபிவிருத்தி என்பது, அதாவது உலக அபிவிருத்தியில் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எந்த ஒரு சமூக அபிவிருத்தியிலும் முக்கியமானது. அதனை வெளிக்கொணரும் முகமாகத்தான் இன்றைய தினம் வல்வெட்டித்துறை மக்களின் ஏற்பாட்டிலே இந்த வீதியை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த வீதியினூடாக தினமும் பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் மீன் உற்பத்திகள் தென்னிலங்கை நோக்கியும், அதே போன்று பல அரச உத்தியோகத்தர்கள் யாழ் நகர் நோக்கியும், அதே போல பல மாணவர்கள் பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டிய, அதாவது வல்வெட்டித்துறை தொண்டமனாறு போன்ற பிரதேசங்களிலிருந்து பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வீதியை தான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? எங்களுக்கு இப்போ இந்த வீதி உடனடியாக புனரமைக்கவும். கடந்த காலத்தில் வந்து எல்லா வீதிகளும் புனரமைச்சாச்சு. உள் கிராமங்களை எடுத்து பார்த்தா உள் கிராமங்களில் கூட காப்பேட் ரோடுகள் போட்டு தரமான முறையில் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீதி புனரமைக்காத காரணம் நாங்கள் திட்டமிட்டு
கரையோர பகுதியாக இதை தடை செய்திருக்கோம்ன்றா நாங்கள் நினைக்கிறோம். எல்லா வீதி புனரமைக்காய்களும் எங்கள் வீதி புனரமைக்காத காரணம் இது திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட ஒரு வேலைன்றதை தான் நாங்கள் கருதுகிறோம். எவ்வளோ காலம் அந்த ரோட்டு திருத்தாமல் இருக்குது? இது திருத்தாமல் இருக்கிற நான் அறிய ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலாக இப்படியாக இருக்கின்றது. அப்பப்போ வருகின்ற இது சிறு குழிகளுக்குள்ள தார் ஊட்டி அப்போ சும்மா கொட்டுக்கணும். அது வர்ற மழையோடு அரைச்சி கொண்டு திரும்பவும் அடுத்த வருஷத்துக்கு அதே கிடங்கு திரும்பவும் வந்துடும். இப்போ புதிய அரசாங்கம் வந்தனால இப்போ புதிய அரசாங்கத்தை நாங்கள் இருக்கிறோம். உடனடியாக கூடிய கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த வீதியை உடனடியாக புனரமைச்சு தர சொல்லி தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லை இது ஏன் இவ்வளோ காலம் இப்போ எல்லா ரோட்டும் காப்பீட்டு வீதியாக மாற்றப்பட்டது, இதை மட்டும் ஏன் இந்த ஏரியா வேண்டாம்? அதான் எங்களுக்கும் தெரியாது. இது காங்கேசன்துறை துறைமுகத்துக்கும் பருத்தித்துறை துறைமுகத்துக்கும் இணைக்கப்பட்ட ஒரு வீதி. காங்கேசன்துறை துறைமுகத்துக்கும் பருத்தித்துறை துறைமுகத்தையும் இணைக்கப்பட்ட ஒரு பிரதான வீதி, முக்கியமான ஒரு வீதி. இந்த வீதியை ஏன் புனரமைக்கப்படவில்லை என்றது எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்த ஒரு வேலை என்றதை நாங்கள் கருதுகிறோம். எனவே இப்போ புதிய அரசாங்கமாவது எங்களுக்கு இந்த வீதியை உடனடியாக புனரமைச்சு தர சொல்லி நாங்கள் கேட்கிறோம். சொல்லுங்க, இந்த ரோட்டு பிரச்சனை என்ன, எவ்வளோ காலமாக இருக்குது, என்ன மாதிரி என்று? எவ்வளோ காலம்னா இப்போ எங்களுக்கு 3 நாள் ஏதாவது நாங்கள் சின்னன்ல இருந்தே இந்த ரோடு போட்டதாக நாங்கள் அறியல. இதால் ஹாஸ்பிட்டல் போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல் டியூஷன் கொண்டு போய் வர்றது சரியான கஷ்டம். ஒரு நோயாளியாக கொண்டு போகிறதுன்றாலே பெரிய அவதானமாக தான் கொண்டு போகணும். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன காயங்காயம் வந்துடுதுன்றாலே கொண்டு போயிடலாமே இருக்குது. கொண்டு போய் கடையில் ஸ்லோவாக போகல ரத்தம் போயிடும். இங்கேருந்து நாங்கள் மந்தியாக்கு தான் போகணும். இதில் வந்து ஒரு சின்ன வருத்தம்னா இந்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் காட்டலாம். மற்றபடி சரியான கஷ்டம். மழை வந்தால் பயணம் பண்ணுறதே சரியான ஒரு கஷ்டமான விஷயம். இந்த பொண்ணால் பெருத்துற ரோட்டுன்றது பயணம் செய்கிறதுன்றதே ரிஸ்கான. இப்போ வடமாகாணத்தில் எல்லா பகுதியிலும் காப்பீட்டு ரோட் போட்டாச்சு, ஒழுங்கை உட்பட. அதான் சொல்கிறேன். அதையே இந்த ரோட்டை புறக்கணிக்கணும். அதுதான் தெரியல. அந்த காலம் தொட்டு இதையே புறக்கணிச்சு கொண்டிருக்கீங்கன்னா தீர்வு வேணும் எங்களுக்கு. தீர்வு வேணும் எங்களுக்கு. இதுக்கு இந்த ரோடு போட்டு இப்போ எல்லா காப்பீட்டும் எல்லா இடம் போட்டாச்சு. இந்த ரோட் மட்டும் நான் தெரியத்தக்க நான் இங்கே அடிக்கடி போகிறபடியாக பார்க்குறபடியாக ரோட்டு இப்படி தான் இருக்குது. அப்போ கணக்கிட்ட புறக்கணிப்புண்டா இந்த மாதிரியான புறக்கணிப்பு தான். இந்த பொண்ணால் பெருசுற ரோட்டுன்றது நெடுங்காலம் புறக்கணிக்கப்பட்டு எல்லா இடம் டெவலப் இங்கேருந்து வந்தால் நாங்கள் இப்போ அங்கேருந்து வேற அவ அந்த சைட்டால் வேற இருக்கு. நாங்கள் இந்த சைட்டால போய்க்கல பார்த்து தானே போவோம். பள்ளத்துட்டியை பார்த்து போயிட்டு அந்த வண்டி வித எங்களுக்கு மோதுற மாதிரி பெரிய ஒரு பயணம் கஷ்டமா இருக்குது. இப்போ நடக்கிறதே கஷ்டமா இருக்குது. நடந்து போக இந்த வடமராட்சியிலேயே இங்காலேயே இந்த சின்ன ஒழுங்காக கூட கான்கிரீட் ரோடு போடினோம். எங்கள் இந்த ரோட்டை மாத்திரம் மெயின் போட்டு தரணும்னு தெரியல. நெடுங்காலமாக நாங்கள் எங்களை புறக்கணிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ரோட்டே இருக்கா போட்டு தரலாம். ஒவ்வொரு தரம் வரணும் போயினோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ரோடு வேலை செய்கிற மாதிரி இல்லை. இனித்தென்னும் இந்த ரோட்டுக்கு ஒரு நல்ல காலம் வந்து இந்த ஊருக்கு இந்த பொருளாலேருந்து கட்டுறான ரோட்டை போட்டு தருவோம். அதுதான் நாங்கள் கேட்குறோம். திடீரென்று போடப்பட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போடப்பட்ட அந்த கல்லுகள், அந்த கிடங்குகள் நிர்வாகத்துக்காக போடப்பட்டது. அந்த இடங்களெல்லாம் இந்த கல்லுகள் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்கு. மேலே பார்க்க தெரியும். இந்த ரோட்டு இந்த போடுற விருப்பத்தை பார்க்க தெரியும். அது திருப்பியும் அது உடவுகளை ஏற்படுத்துகின்ற மாதிரி தான் இவியல் போட்டிருக்கிற அந்த காப்பீட்டுகள் எல்லாம் அப்படி இருக்குது. இது காப்பீட்டு இல்லை, இந்த கிடங்குகளுக்கு ஊற்றப்பட்டிருக்கு. பெருசாக செய்யல, அதுவும் லெவல் இல்லாமல் மேடு பள்ளமாக அந்த வேலை செய்திருக்கணும். உண்மையில் இந்த ரோட்டை பொறுத்தவரையில் அடிக்கட்ட அதாவது வலித்து அள்ளி அதுக்கு பிறகு உரிய நிபுணர்கள், அதாவது இந்த பொறியியலாளர்கள் வந்து இதை வடிய அவதானுக்கு என்னென்ன சைஸில் அந்த கல்லுகள் போடணும், என்னென்ன இதுகளில் போடணுன்றது தெரியும். இந்த ரோட்டுக்கு எப்படி இது கள்ளமாகுதா இறங்குதா போகுதான்ற மண் வளங்களையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோட்டை அமைக்க வேணும். உண்மையில் அது இது பொறியியலாளர் வந்து இந்த ஆர்டிஏயில் இருக்கிறவர்கள் வந்து இதை சரியான முறையில் கவனித்து இந்த ரோட்டுகளை போட்டிக்கணும்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா A9 பாதை வந்து போட்டுக்காக உண்மையில் காப்பீட் போட்டு இவ்வளோ காலமாச்சு. நல்ல அதான் நீண்ட காலத்துக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த இடத்துல நீங்கள் ரோட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மக்களும் சந்தோஷமாக பயணம் செய்வார்கள். உண்மையில் அவர்களும் வரி செலுத்துகிறார்கள், எல்லா மக்களும் வரி செலுத்தினோம். அந்த ரோட்டை மட்டும் நீங்கள் ஒழுங்காக அதை செய்து கொடுத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு
நன்மையாக ஏற்படும் என்பதுதான் ரோட்டுகள் இப்படி தான் குண்டும் குழியுமா எல்லா இடமும் இருக்குது எல்லாம் முழுக்க குண்டும் குழியுமா தான் இந்த ரோட்டுகள் எல்லாம் இருக்குது வந்து இந்த கோயிலுக்கு ஒரு பெரும் அப்படிலாம் இந்த ரோட்டை பார்த்தா இந்த ரோட்டு வந்து ஃபுல்லாகவே தமிழ் தான் எல்லாம் ஆண்குட்டி அது பஸ்ஸுகள் வந்து பார்க்க பாருங்கள் இந்த ரோட்டுகள்லாம் ஒழுங்காக செய்யாமல் கனகாலமாக இந்த ரோட்டு அப்படியே இருக்குது